சார் L125 சென்னை 34 லொகேஷன் கோஆர்டினேஷன் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொன்னீங்க சார்? L125 சென்னை 34 லொகேஷன் பேட்ச்ல கோஆர்டினேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இது கேட்டீங்களா? ஆமா ஆமா. ஸோ நம்ம விஸ்வாஸ்ல கூட ஒரு 5 வருஷமா அவர் இருக்காரு. A லெவல், B லெவல், C லெவல்லாம் முடிச்சு இருக்கிற நான் C2 லெவலில் C2 பேட்சில் இருக்கேன். அதில் இருக்கார் அவர். அவர் திருச்சியில் இருக்காரு. ஆன்மீகத்துக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு ரொம்ப நல்ல மாதிரி நம்ம இந்த ஸ்லோகா பாட்டுகள்லாம் சொல்லும்போது அவர் தான் கரெக்ட் பண்ணுவார். ரொம்ப அழகாக சொல்லுவார். அவர் இது ராமரை பற்றி ஒரு 2-3 நிமிஷம் பேசினா நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக அவரை கூப்பிட்டுருக்கோம். அவரை பேசுமாறு அழைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கேட்குதுங்களா? கேட்குதுங்க. ஒன்னமோ நாராயணாயா. நமஸ்காரம் டிவோட்டீஸ். எம் ஜெயேந்திரன். L125 இந்த சென்னை 34 லொகேஷன் கோஆர்டினேட் பண்ணுறேன். அதை தவிர விஸ்வாஸில் வந்து நம்ம சாண்டிங்கில் ஃபிசிக்கல் சாண்டிங் அண்ட் இந்த ஆன்லைன் சாண்டிங் இப்போ 2021 நாராயணர் கிரேஸில் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து சார் வந்து இந்த நாமத்தை பற்றி அந்த இதை சொல்லி ஒரு சின்ன இது கொடுக்க சொன்னார். ஏதோ அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷேரிங் பண்ணலான்ட்டு. ஓம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமா அஸ்மதாச்சார பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் வசுதேவஸ்தம் தேவம் சஜானந்தம் தேவிகை பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெயகுரு ஸ்ரீராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வதசே ரகுநாதாய நாதாய சிதாய பதே நமஹ. இதுல நாமம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்ம பேர் வச்சிருக்காங்க. அதர்வைஸ் யூ வில் பி கால்ட் ஆஸ் ஹியூமன் பாடி தான். இதுல வந்து அது வந்து நாமம் நாமின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. இந்த நாமினா நம்ம இந்த பேரை தாங்கி உள்ள நம்ம பர்சனாலிட்டி. நாமம் வந்து அந்த பெயர் பதம். இதுல வந்து ராமநாமம் அது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே அந்த நாமத்துக்கு மட்டுமே சொல்லிட்டு போகலாம் அந்த அதோட மகிமையை. இதுல வந்து ஓம் நமோ நாராயண அஷ்டாட்சரமும் நமசிவாய பஞ்சாட்சரமும் அந்த 2 எழுத்து 2வது எழுத்து ராம சேர்ந்து வந்துதான் ராமன் வந்திருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுல வந்து இப்போ அதுக்கு வந்து ஒரு கம்பர் வந்து அவரோட வாழ்த்து பாடல்கள்ல ஒரு இது வைக்கிறார். அந்த பாடல் அது வந்து 2 விதமா அதுக்கு வியாக்கியானம் சொல்றாங்க. அந்த பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மைசால் உலகுக்கெல்லாம் உளமந்தரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கு மருந்துமாம் செம்மை செய்ய ராமன் என்னும் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். அதாவது வால்மீகி முனிவர் வந்து அவரே 1வது கேரக்டர் ஆஃப் த ராமாயணா அண்ட் ஆல்சோ அவர் தான் ஆத்தர் 24,000 ஸ்லோகத்துக்கும். அவருக்கே வந்து என்ன சொல்றாங்க, ராமராம தபஸ் பண்ணி அந்த மனசாலே நினைச்சு தலையை தூக்கி தெரிஞ்ச உடனே அந்த காட்சிகளை எல்லாம் விரியும். அது வந்து ராமாயண காட்சிகள் முழுக்க அது ஃபுல்லா 24 ஸ்லோகங்களா 16 சொல்றாங்க ஒரு பக்கம். ஆக்சுவல் மீனிங் வந்து என்னன்னா, கிஷ்கிந்தா காண்டத்துல வந்து வாலி வதம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வாலி சுக்ரீவ் 2 பேர் வானர அண்ணன் தம்பிக்கு அவங்க ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து சுக்ரீவன் தம்பியோட ஆட்சியும் கவர்ந்து அவனை துரத்தியும் விட்டு அவங்க மனைவியும் கவர்ந்து அந்த மாதிரி பண்ணிட்டு அண்ணன் வந்து பண்றான். அவன் வந்து பராக்கிரமசாலியா இருக்கான் வாலின்ட்டு. ராவணனே வென்றிருக்கான். அவனை வந்து வதம் பண்ணணும். அப்போ வந்து எதாச்சும் அவங்க ராமர் லட்சுமணர் 2 பேரும் அந்த பக்கம் சீதையை அபகரிச்சு ராவணன் போனதுனால அந்த பக்கம் தேடிக்கிட்டு வராங்க. பக்கம் இந்த ஹம்பின்னு இப்ப இருக்கிற பிரதேசம் தான் கிஷ்கிந்தா. அதை வந்து வரும்போது ஆஞ்சநேயர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. சொல்லிட்டு இந்த மாதிரி நான் சுக்ரீவனோட அமைச்சரா இருக்கேன், இந்த மாதிரி வாலியை வதம் பண்ணணும், நீங்க தான் அந்த மாதிரி கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவனுக்கு எதிர்க்கும் போய் நின்னா பாதி பலம் வந்துடும், எதிராளியோட பலம் வந்துருங்கனால மறைச்சு நின்று தாக்குறாரு. அந்த அம்பு தாக்கின உடனே அந்த அம்பு போய் அவரை தைக்குது. அப்போ வந்து அவன் பார்க்கறான், அந்த அம்புல வந்து என்ன நாமம் எழுதியிருக்கு, என்னன்னா ராமன் எழுதியிருக்கு. அப்போதான் இந்த செயல சொல்றாரு கம்பர். உமைசாவுக்கெல்லாம் மூலமந்திரத்தை மட்டும் தம்மையே தமர்க்கு நல்லும் தனிப்புறத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கு மருந்தமாம் செம்மை செய்ய நாமம் ராமன் தன்னை கண்களை தெரிய கண்டான்னு அகத்தாலையும் புறத்தாலையும் அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டு மோட்சகதி கிடைக்குது. அந்த ராமநாமத்தோட அந்த அம்பு பட்டவுடனே அவனுக்கு தெரிஞ்சு அப்படியே அதோட இது வரும், அந்த முடிவு வருது. ஸோ இதுல இருந்து என்னன்னா, அந்த பதத்துக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அவரோட வந்து அந்த ஒரு எவ்வளவு கொடியவனுக்கும் வந்து ஒரு இந்த நல்கதி கிடைக்கக்கூடியது இந்த ராமநாமம். இந்த இப்படி அரவணைக்குது, அந்த மோட்ச கதி கொடுக்குதுன்ட்டு. ராவணனுக்கும் இதே இதுதான், அவரோட பானம் பட்டு தான் அதை வச்சு நிறைய பேருக்கு அவர் வந்து அவரோட உருவமும் சரி, ஆஜான போகம் அறிந்ததலாதக்ஷம் ஸ்ரீராமனு சாஸ்திரமாக நீண்ட தோள்கள் நீண்ட கைகள் கரிய உருவம். அந்த உருவத்தை நினைச்சா ராம உருவத்தை நினைச்சாலும் புண்ணியம்தான். இந்த நாம பதம் வந்து அது பல மருந்தாவே திகழுது அப்படிங்கிறாரு. இந்த எழுமை நோய் மருத்துவ இந்த பவசகரத்தை கடக்கவும். ஸோ அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது. இதுல எனக்கு ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க பார்த்தது, என்னோட கிராண்ட் ஃபாதர் டெப்டி கலெக்டர் இருந்தாரு. அவர் 82 இயர்ஸ்ல இது பண்ணாரு எங்க ஃபேமிலியில். அவர் வந்து ராமநாமா வந்து நிறைய கோடிக்கணக்கில் சொல்லி தூங்கும் போதே ஒரு நாக்கு அடிச்சிட்டு இருக்கோம்.
சின்ன சிம்பிளா ராம பூஜை பண்ணாரு, சுந்தரகாண்ட பாராயணம் பாட்டு ரெகுலாரிட்டியா இருந்துட்டு இருந்தாரு. கடைசியில ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்ல ஈஸியா ராமநாமம் சொல்லிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அவருக்கு உயிர் பிரியற அளவுக்கு ஒரு ஈஸியான கதி கிடைச்சது, அந்த ஒரு மோட்ச கதி. அது வந்து பார்த்தது அந்த நாமத்தோட மகிமை வந்து அவ்வளோ எப்படி இருந்துச்சுன்ட்டு. கடைசி வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வந்து அட்டாக் வந்து லைட்டா வந்துருச்சு போட்டு. ஸோ அது மட்டும் இல்லாம இது வந்து ரொம்ப கல்யாண குணங்கள் நிறைய இருக்கு. அது உங்களுக்கு நாமத்திலே விசேஷங்கள் தெரியும். இந்த சீதா கல்யாணத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ராமாய ரம்பத் ராமச்சந்திரா வேச ரகுநாதன் சீதாபதினம் அது ஒன்று இருக்கு. அது அபுதவதாரண சோசனம்னா அபுதாவதாரம் தாதாரம் சரஸ்வதாம் ஒக்காபிராம ஸ்ரீராமம் புயோ புயோனமாமியும் அர்தானாதியந்திரம் பீதானம் பீதினாசம் ஷதாங்காலதண்டம் தம் ராமச்சந்திரமாமி, அதுவும் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. அது எல்லாமே வந்து கவச்சம். நமக்கு ராமகவச்சம் வந்து எந்த நிலையிலையும் சொல்லலாம். நம்ம வந்து எப்படி இருந்தாலும் அது வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும் அதெல்லாம் கிடையாது. ராமகிருஷ்ண ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே எல்லாமே வந்து இது ரெண்டுக்கும் வந்து நம்ம எக்ஸம்ஷன். பவரும் அதிகம், பவர் ஆஃப் விஷ்ணு சாஸ்திரம் மாதிரி. அதே சமயம் நம்ம எப்படி சாண்டிங்கும் நமக்கு வந்து அலௌட் அட் எனி டைம் எனிபடி. அதனால இது ரெண்டையும் விட உயர்ந்தது இதுலயே இந்த காயத்ரி மந்திரத்தோட சாரமோ விஷ்ணு சாஸ்திரநாம சாரமோ எல்லாம் வந்துருது. அதான் பார்வதி தேவியார் சொல்றாங்களே, கேன உபாயன லகுனா விஷ்ணு நாம சாஸ்திரம் பண்டிதே ஸ்ரோதமிச்சாம் பிரபு. படிக்கிறவங்களுக்கு இப்படி எதுவும் லகுவா சொல்லணும்னா ஸ்ரீஸ்வரனே சொல்றாரு, ஸ்ரீராம ராம ராம இதே ரமே 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 சாஸ்திரநாமத்துலயும் ராமநாமம் ரமேத்தினா முனிநாம் ரமேதே இதி ராமஹா. அதாவது முனிவர்களால் அனுபவிக்கப்பட்ட ஒரு இனிய நிலை அந்த ராமநாம பதம், அந்த உருவமும் சரி அந்த பதமும். ஸோ அதை வந்து அதுதான் வந்து அதுல ஒரு இடத்த சொல்றாரு. அதை நம்ம 3 தடவை சொல்றோம், ஸ்ரீராம ராம ரமேரமண. அதுதான் தாரக மந்திரமா காசியில பிரியக்கூடிய அந்த உயிர்களுக்கு ஒரு சிவன் வந்து காதல இடது கால சொல்றாரு, மோட்சகதி கொடுக்குறாரு அப்படிங்கிறாங்க. அந்த காசியில இருந்தா முக்திங்கிறது அதுதான் இந்த ராமநாம தாரகம். ஹிருதயா விஷ்ணு ஹிருதயம் சிவகான 2 ஒண்ணுதான், வந்து வித்தியாசம் கிடையாது. அதுதான் ஆஞ்சநேயர் தான் இப்போ காஞ்சிபுரம் சொல்லும்போது ராமாயண தேர முதல்ல ராமர் 598 போய் பின்னாடி வந்து ஆஞ்சநேயர் தான் அந்த கொண்டு எழுதி அந்த பட்டாபிஷேகம் வரைக்கும் முடிச்சு கொடுக்குறாருன்ட்டு. இவர் ருத்ர அம்சம், அவர் வந்து விஷ்ணு அம்சம் ராமர். ஸோ இந்த ராமநாம பதத்தை பத்தி இன்னும் சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த குறுகிய காலத்துல ஏதோ அடியனுக்கு தெரிஞ்ச சிறிய கருத்தை கொடுத்தேன். ஏதாவது தவறுகள் இருந்தா மன்னிக்கும். ரொம்ப நன்றி, வணக்கம். நமோ நாராயணா. எல்லாருக்கும் தெரியாத நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். கோபாலகிருஷ்ணன் சார் இருக்கீங்களா? வெரி மச் சார், அப்ரிஷியேட் சார், வெரி மச். மன்னன் சார், தேங்க்யூ சார். சார் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். நானு நாளைக்கு